வணக்கம் நண்பர்களே. நேற்று நான் முடிக்கும் பொழுது, இந்த பயனில் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் ஒரு காரியம் செய்கிறோம், ஒரு கருமத்தை செய்கின்றோம், ஒரு செயலை செய்கின்றோம். அந்த செயல் வந்து நமக்கு அதற்கான அதனால் கிடைக்கக்கூடிய பயனில நம்ம விருப்பம் இல்லாமல், ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அது எப்படி இருப்பது? அதற்கு ஒரு கதை கூறுகிறேன் என்று கூறுகிறேன். பிரபலமான இயக்கத்தை சேர்ந்த திருமதி ஜெயா ராவ் அவர்களுடைய வெபினார்ல நான் கேட்ட கதை. ஒரு தடவ பில் கிளின்டன் நம்ம ஊருக்கு வந்துகிட்டு வந்திருந்தார். அப்ப அவருக்கு நிறைய திருத்தலங்கள், இந்த சைட் சீயிங்க்காக நிறைய ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி சாதுக்கள்லாம் நிறைய இருக்காங்க, நிறைய ரெனன்சியேஷன் அவங்களால பண்ண முடியும் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்தியாவில். எனக்கு அந்த மாதிரி ஒரு சாதுவை அவங்களால காட்ட முடியுமா? அதாவது இந்த மாதிரி பற்றே இல்லாமல் இருக்கிற ஒரு சாதுவை எனக்கு நீங்கள் காட்டணும், நான் அவரை பார்க்கணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இது டெல்லியில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. டெல்லியில் இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இப்படி ஒரு ஆளை கேட்குறாரு, நம்ம எப்படி இதை அவரை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னபோது, அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் இதை நான் அரேஞ்ச் பண்ணுறேன், நாளை காலையில் 8 மணிக்கு வாங்க, நீங்கள் அவரை பார்க்கலாம். அங்கே இருந்த இன்னொருத்தர் கேட்குறாரு, நீ சீரியஸாக தான் பேசுகிறியா? ஏதாவது தவறு நடந்துடக்கூடாது, அப்படி தவறு நடந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், வந்திருக்கிறது யாருன்னு தெரியுங்களே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நல்லா தெரியும், 100% என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கரெக்டாக ஒரு 8 மணிக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. சரின்னு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரை இந்த இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவரை பார்க்கறதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட் வரார். அவர் இவரை பேட்டி எடுக்க வரும்போது அவர் சொல்கிறாரு, நீ என்னவா இருக்க? இந்த மாதிரி நான் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன். சரி, நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், நீ செய்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன வேலைன்னா, நாளை காலையில் 8 மணிக்கு ஒரு யோகி மாதிரி நீ வரணும், யோகி மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யோகி மாதிரி நீ வரணும். அதுக்கு சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார் போன்றவங்களோட ஃபோட்டோவெல்லாம் காட்டி, இந்த மாதிரி ஒருத்தர் மாதிரி நீ வரணும். நீ வந்தால் அவங்க யார் உன்ட்ட என்ன கேட்டாலும் முதல்ல நீ தேங்க்யூன்னு சொல்லணும். தேங்க்யூ பட் ஐ டோன்ட் நீட் திஸ், நோ தேங்க்யூ, இவ்வளோ தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி. முதல்ல என்ன சொல்லணும்? தேங்க்யூ. பட் ஐ டோன்ட் நீட் திஸ், நோ தேங்க்யூ, இவ்வளோ தான் நீ பேசணும், இதுக்கு மேலே எதுவுமே பேசக்கூடாது. ஓ, இவ்வளோ தான், இதுக்கு நான் உனக்கு 1,00,000 தரேன் அப்படிங்கிற. ஓ, பரவாயில்லையா, அது 1,00,000 தரீங்களா? சரி, நான் செய்கிறேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில் 8 மணிக்கு கரெக்டாக வராரு. ஒரு யோகியோட உடை அணிந்து, சங்கராச்சாரியார் மாதிரி ஒரு உடை அணிந்து வராரு. அவரை ஒரு மரத்துக்கடியில் உட்கார வைக்கிறாரு. அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துக்கடியில் உட்கார வைக்கிறாரு. ஒரு யோகி மூலம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. எல்லோரும் அவரை அவர் யோகின்னு நினச்சி அவரை எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ பில் கிளின்டன் திரும்ப வரார். அவரை வணங்குறாரு. வணங்கி, இந்த மாதிரி உங்களை பார்க்கணுன்னு நான் விரும்பினேன், இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு. ஒரு தேங்க்யூ, யூ ஆர் வெரி கைண்ட் டு மீ பட் ஐ டோன்ட் ரிக்வயர் திஸ், நோ தேங்க்யூ அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா இதுதான் அவர் சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். தேங்க்யூ பட் ஐ டோன்ட் ரிக்வயர் திஸ், ஸோ நோ தேங்க்யூ அப்படிங்கிறார். ஓ, அப்படியா, உங்களுக்கு ஒன்றும் வேண்டாமா? சரி, அப்போ நீங்கள் எப்போவுமே இந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்துருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஏன் உங்களுக்கு வீடு இருக்கான்னு? எனக்கு வீடு இல்லை. சரி, நான் டெல்லியில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடு வாங்கி தரேன். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது செய்யணும் போல் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி தரேன், நீங்கள் ஏற்றுக்கோங்க. தேங்க்யூ, உங்களுடைய கருணை உள்ள எனக்கு புரியுது, பட் எனக்கு வீட்டெல்லாம் வேண்டாம், நோ தேங்க்யூ அப்படிங்கிறார். ஏன்னா இவர் வாங்கிக்கிட்டாருன்னா அவருக்கு 1,00,000 போயிடும். ஒரு உண்மை வெளிப்பட்டுச்சுன்னா வேறு மாதிரி பிரச்சனை. அதனால் ஒரு கிளியராக அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுறாரு. பில் கிளின்டன் ரொம்ப மூவ் ஆகிட்டார். ஒரு வீடு வாங்கி தரேங்கிறேன், அவர் அதை வேண்டாங்கிறாரு. சரி, நான் உங்களுக்கு ஒரு $300 million நான் உங்களுக்கு டொனேட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி ஆரம்பித்து நீங்கள் அதை இன்னும் நீங்கள் இந்த கலாச்சாரத்தையும் உங்கள் யோகியோட இந்த கொள்கைகளும் நீங்கள் மேலும் நல்லா வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் ஞானத்தை நீங்கள் நல்லா வளர்த்துக்கோங்க, நிறைய பேருக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு $300 million தரேன் அப்படிங்கிற. $300 million. அப்போ அவர் தேங்க்யூ, எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஞானம் போதுங்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு திரும்ப நான் இதை பற்றி விளைய விரும்பலை, ஸோ நோ தேங்க்யூ, வேண்டான்னு மறுக்கிறார். பில் கிளின்டனுக்கு ரொம்ப ஆச்சரியம். வீடு என்ன கேளுங்கன்னு சொன்னோம், வேணான்ட்டார். வீடு கொடுக்குறேன், டெல்லியில் ஒரு பெரிய வீடு வாங்கி தரேன்னு சொல்கிறேன், வேணான்ட்டார்.
$300 மில்லியன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் வேணான்ட்டார். எப்படி அவரால் இதெல்லாம் மறுக்க முடியுது? இவ்வளோ பெரிய ஞானியை நம்ம உலகத்தில் எங்கேயுமே சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. பில் கிளின்டன் காலில் விழுந்துருக்கும்போது மற்றவங்களும் சும்மா பார்த்துட்டு நிற்க முடியுமா? எல்லாரும் காலில் விடுறாங்க. பார்த்துட்டு ரொம்ப அதிசயப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த மகானோட தரிசனம் கிடைத்த திருப்தியில் அவர் கிளம்பி போயிடுறார். இப்போ அவர் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அவர் ஏற்பாடு பண்ண ஆள் கேட்டவர் பிரமாதம். பில் கிளின்டன்னே எப்படி நம்பிட்டார், ரொம்ப பிரமாதம் நினச்சிட்டேன். உனக்கு 10% ஜாஸ்தி தரேன், $1,00,000 சொன்னேன், 10% ஜாஸ்தி உனக்கு வச்சுக்கோ. அவர் சொல்கிறாரு, தேங்க்யூ, நீங்கள் எனக்கு 1,00,000 தரேன்னு சொன்னீங்கன்னா அதை ஒத்துக்கிட்டு தான் வந்தேன், பட் இருந்தாலும் நோ தேங்க்யூ. அவருக்கு உடனே பைத்தியம் முடிச்சிட்டேன்னு கேட்குறேன். நான் தான் உன்னை அப்படி பேச சொன்னேன், நான் தான் உங்கள்கிட்ட வந்து இப்படிலாம் பேசினேன்னா இப்படிலாம் இருந்தேன்னா உனக்கு ஒரு $1,00,000 தரேன்னு நான் தான் ஒத்துக்கிட்டேன். இப்போ கூட ஒரு 10% தரேங்கிறேன், வாங்கிக்கோன்னு. இப்போவும் சொல்கிறேன் தேங்க்யூ, பட் எனக்கு அந்த பணம் வேண்டாம், நோ தேங்க்யூ. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ பெரிய தொகையை வேணான்னு எப்படி உனக்கு சொல்ல முடியுதுங்கிறாரு. அப்பா அவர் சொல்கிறாரு, ஒரு 15 நிமிஷம் நான் வந்து எந்த பொருளின் மீதுமே நான் ஈடுபாடு இல்லாமல் இருந்தேன். அவர் வந்து வீடு கேட்குறாரு, இவ்வளோ $1 கொடுக்குறேங்காரு, நீங்கள் என்ன வேணுமோ கையில் கொடுக்குறேங்காரு. எந்த பொருளின் மீதுமே நான் ஆசைப்படாமல் இருக்கிற அந்த சமயத்தில் எனக்கு எல்லாமே கிடச்சிது. நீங்கள் வந்து $1,00,000 தரேன்னு சொன்னீங்க, கூட 10% போட்டு $1,10,000 தரேன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் எந்தெந்த பொருட்களின் மேலெல்லாம் நான் ஆசையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நடிக்க தான் செஞ்சேன். ஆக்சுவலாக $300 மில்லியன் எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு விஷயம். ஒரு டெல்லியில் ஒரு வீடுங்கிறது பெரிய விஷயம். பட் நான் நடித்தேன். அந்த பொருளின் மீது ஆசையே இல்லாத போது நான் நடித்தேன். பில் கிளின்டன்லேருந்து அத்தனை பேர் என் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. ஒரு பொருளின் மீது விருப்பமே இல்லை, எனக்கு அந்த பொருள் வேண்டாம் என்று நடிக்கும் பொழுதே இத்தனை விஷயம் என்னை வந்து அடையும் பொழுது நான் உண்மையிலேயே இந்த பொருளின் மீது ஆசையை வெறுத்தால், இந்த பொருளின் மீது நாட்டம் இல்லாமல் இருந்தால் எனக்கு எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இதுதான் நண்பர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ ஒரு விஷயம் வேண்டாம், எனக்கு அந்த பொருள் மேலே நாட்டம் இல்லை, எனக்கு பகவான் ஒருத்தர் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் இதுவரை வேண்டிய அனைத்து பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் crux ஆஃப் த லைஃப். ஒரு விஷயத்தை நீங்கள் நாடி விரும்பி தேடி அலையும் போது உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. அதில் பற்று வைக்கிறீர்கள், அதில் அந்த பொருள் மேலே பயன். ஒரு பெண்ணை பிடிக்கிறது, அவள் மேல் காதல் கொள்கிறீர்கள், அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைக்கலாம், அந்த பெண் கிடைக்கவில்லை. அப்போ அந்த பெண் மேலே நீங்கள் அந்த ஆசையை வளர்க்கக்கூடாது, பயனை வளர்க்கக்கூடாது. அந்த பெண்ணை உங்களுக்கு மனைவியாக அமையும் வாய்ப்பு கிடைக்கலாம். ஒரு பொருளின் மீது பற்றோ ஆனால் நீங்கள் வந்து இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கவனமாக புரிஞ்சுக்கணும். பொருள் மீது பற்று வைக்காதீர்கள், செய்யும் காரியங்களின் மீது பற்று வைக்காதீர்கள் கூறினால் அதுக்கு எதற்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக கர்மங்களையும் காரியங்களையும் செய்துதான் ஆக வேண்டும். பயனே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த காரியத்தை செஞ்சு தான் அர்ஜுனன் கேட்டான். இது உபதேசத்தில் அர்ஜுனன் கேட்டுதான், இந்த விஷயத்தில் பயன் இல்லை அப்படின்னா நான் எதுக்கு அந்த கர்மத்தை செய்யணும், நான் எதுக்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டும்? அப்படி கிடையாது. நீங்கள் அந்த கர்மத்தை செய்துதான் வேண்டும். உங்களுடைய வர்ண ஆசிரம இயல்பு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு என்ன கர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கர்மாக்களை நீங்கள் செய்யத்தான் வேண்டும். ஆனால் பற்றில்லாமல் செய்யப்படும். அப்படிதான் கீதை கூறும். அதுக்காக நீங்கள் வந்து கர்மத்தையே நான் செய்ய மாட்டேன், நான் வந்து செயலே செய்ய மாட்டேன், நோ ஆக்ஷன் அப்படின்னு ஒரு முடிவு தயவு செய்து எடுத்து விடாதீர்கள். அது தவறான முடிவு. உங்களுக்கென்று செய்யக்கூடிய உங்கள் தொழிலை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட தொழிலை நீங்கள் செய்யத்தான் ஆக வேண்டும். நான் சொன்ன முடி திருத்துபவர்கள் முடி திருத்தி தான் ஆக வேண்டும். துணி துவைப்பவர்கள் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கான அந்த கருமத்தை அவர்கள் செய்துதான் ஆக வேண்டும். வணிகம் செய்பவர்கள் வணிகத்தை செய்துதான் ஆக வேண்டும். அதை நிறுத்தக்கூடாது. ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பயனில் நீங்கள் பற்று வைக்கக்கூடாது. நடிச்சதுக்கே அவர் இவ்வளவு கிடைச்சதுன்னு சொல்றாரு. ஒரு பொருளின் மீது ஆசை இல்லாமல் நடித்ததற்கே இவ்வளவு கிடைத்தது என்றால் உண்மையிலேயே பற்றற்று இருந்து பாருங்கள், எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அப்போ உங்களுக்கு பிரிக்கிறாரு, யார் வந்து பகவான் அடைய போகிறாங்க, யார் வந்து மேலுலகத்தில் உள்ள போகங்களையும் கீழுலகத்தில் உள்ள போகங்களையும். இவங்க வந்து சாத்வீகம் கலந்த ரஜோகுணம் உடையவர்கள். ஏன்னா இவங்க வந்து பயனில் பற்று இருக்கு. அவங்களுக்கு மேலுலகத்தில் உள்ள போகத்தையும் அனுபவிக்கணும்,
கீழ் உலகத்தில் உள்ள போகத்தை நான் அனுபவிக்கணும். அதனால நான் அந்த காரியத்தை பண்றேன். இந்த காரியத்தின் மூலம் எனக்கு இது கிடைக்கும். இதில் எனக்கு ஆசை இருக்கிறது என்று சாத்வீகம் கலந்த ரஜோகுணம் இவர்கள் ஒரு பிரிவு. முழுக்க முழுக்க சாத்வீக குணத்திலே இருந்து எ காரியங்களையும், கர்மங்களையும் பண்ணிக்கொண்டு எனக்கு எந்த பொருளின் மீதும், எனக்கு இதனால் கிடைக்கக்கூடிய பயன் மீதும் ஆசை இல்லை. எனக்கு பகவான் ஒருத்தரே போதும் என்று நினைப்பவர்கள் ஒரு விதம். அவர்கள் சாத்வீக குணத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இல்லாமல் அசுர ராட்சச இயல்புடன், அதாவது ரஜோகுணமும் தாமச குணமும் கலந்து இருக்கு. அசுர ராட்சச இயல்புடன் பிறரை வசப்படுத்துதல், மயக்குதல் போன்ற பாவகரமான செயல்களை செய்யும் தமோ குணம் நிறைந்தவர்கள் ஒரு நிலை. இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? அந்த கீழ்நிலை, நரகம் போன்ற இடங்களுக்கு செல்பவர்கள். இப்படி குணங்களின் அடிப்படையில் அதுதான் உங்களை செயல்களை ஆற்ற வைக்கிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா? முக்குணங்களின் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த குணங்களின் பிரிவுகள், ரெண்டாவது பிரகிருத்தியும் அந்த 23 தத்துவத்தின் அடிப்படையில் தான் நீங்கள், அதாவது கர்மத்தின் பிரிவுகளாகவும் குணங்களின் பிரிவுகளாகவும் தான் நீங்கள் செயல்களை செய்கிறீர்கள். நீங்கள் தாமச குணமும் ராஜச குணமும் நிறைந்து இருந்தீர்கள். நீங்கள் என்ன மாதிரி செயலை செய்வீங்க? பிறரை வசப்படுத்துதல், மயக்குதல், கொலை செய்தல், மிரட்டுதல், பிளாக்மெயிலிங், இதெல்லாம் தமோ குணமும் ராஜச குணமும் நிறைந்தவர்கள் இந்த மாதிரி செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ போய் அவனை கொலை பண்ணாத, நீ அவனை மயக்காத, நீ அவளை இது பண்ணாதன்னு சொன்னால் அவன் அதை உங்கள் விஷயத்தை அவன் காது கொடுத்து கேட்க மாட்டான். ஏன்னா அடிப்படையில் அவன் குணத்தையே அவன் மாற்ற வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தாமச குணத்திலிருந்தும் அந்த ரஜோ குணத்திலிருந்தும் அவன் மாற வேண்டும். அவன் சாத்விக குணத்துக்கு மாற வேண்டும். அப்படி சாத்விக குணத்துக்கு மாறுவதற்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை அவன் ஃபாலோ பண்ணணும். சும்மா ஒருத்தனை போய் நீ கொலை செய்யாத அப்படின்னு சொன்னால் அவன் உங்கள் பேச்சை அவன் கேட்க மாட்டான். ஒருத்தனை போய் நீ அவளை இம்சை பண்ணாத, அவளுக்கு தொந்தரவு கொடுக்காத, அவளை துன்பப்படுத்தாத. சில பேர் சேடிஸ்ட், மனைவிகளை துன்பப்படுத்துவார்கள். அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி பாருங்க. ஏன்னா அவங்களுடைய அடிப்படை குணமே அதுதான். அதே மாதிரி ரஜோகுணம் கலந்த சாத்வீகம் இருப்பவர்கள் காரியம் பண்ணுவாங்க. பயனில் ஆசை வைப்பவர்கள், நான் இவளை விரும்புகிறேன், எனக்கு இவள் வேண்டும், அதுக்கு தகுந்த மாதிரி காயம் நடத்தும், அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்கள் பண்ணுவோம். அந்த காரியங்கள் எதுக்கு பண்ணுறோம்? அவளை நான் அடைய வேண்டும், அவளை நான் திருமணம் செய்ய வேண்டும், இல்லை எனக்கு இந்த பொருள் வேண்டும், நான் இந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தகுந்தமான காரியங்களை நான் செய்கிறேன். பயனில் ஆசை, இது ஒரு குணம். இவங்க சொர்க்கலோகத்துக்கு சென்று மீண்டும் பிறப்பவர்கள். முழுக்க முழுக்க பகவான் தான், எனக்கு இந்த காரியங்கள் மூலம் எனக்கு எந்த பயனும் இல்லை, எந்த பயனையும் நான் எதிர்பார்க்கவில்லை என்று கூறுபவர்கள் சாத்வீக குணத்தை சேர்ந்தவர்கள். ஸோ நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் செய்கிற கர்மாக்கள், காரியங்கள்னா செயல்கள் அனைத்தும் உங்களுடைய குணத்தின் அடிப்படையில் நடக்கின்றனவே தவிர உங்களால் நடைபெறவில்லை. நீங்களும் உடம்பும் ஒன்று இல்லை. நீங்கள் தான் உடம்புன்னு நினைக்கவே கூடாது. அதனால தான் நான் இந்த காரியத்தை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது அந்த அடிப்படையில் வேலை செய்வது கிடையாது. பிரகிருத்தியும் குணங்களின் அடிப்படையும் 23 தத்துவங்களினாலும் தான் உங்கள் உடம்பு உங்களுக்கான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை. ஆனால் எந்த இதையும் நீங்களாக செய்யவில்லை என்பதை முதலில் புரிந்து கொண்டு சாத்வீக குணத்துக்கு நீங்கள் மாதிரி பகவானை நினைக்க வேண்டும், பகவானை தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இதில் வெற்றி கிடைக்கும்.